இப்ப 11th பப்ளிக் எடுத்தாங்கன்னா அது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். 11th பப்ளிக் இப்ப 4 வருஷத்துல எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க 11th? இப்ப டெஸ்ட்டுக்காக எடுத்தேன்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துட்டு என்ன சொல்லுமா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நீட்டு கொண்டு வந்துட்டு 11th பப்ளிக் ஆக்குனாங்க. ஏன்னா நீட்ல அந்த கம்ப்ரமேஷன் கொஸ்டின்லாம் 11th இருந்து வரும்னாங்க. இப்ப 11th எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க? 2020 இப்போ 2020 முன்னாடி எலெக்ஷன் என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் நீட் எடுத்துருவோம். இப்போ வந்துட்டு இப்போ 11th பப்ளிக் எடுத்துட்டாங்களா, அடுத்த எலெக்ஷன் என்ன சொல்லுவாங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டு 11th பப்ளிக் எடுத்துட்டோம், அப்போ நாங்கள் நீட்டையும் எடுத்துருவோம் அப்படி சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நான்லாம் ஈரோட்டில் இருக்கும்போது தொகுதியில் உதயநிதி செங்கல் எடுத்து வந்து காமிச்சார், எய்ம்ஸ் மருத்துவரோட செங்கல்னு. அப்போ அவர் நீட்டுக்காக பேசினார். இன்னும் நீட் எடுக்கலங்க. இன்னும் நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் தான். இன்னும் நீட் எடுக்கல. எங்களுக்கு யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியும், எங்கள் தலைவருக்கு யாரை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். புதுசா இருக்குங்க, மாற்றம் தாங்க எல்லாமே. இத்தனை வருஷமா இருந்து எந்த மாற்றமுமே நடைபெறல. இத்தனை வருஷமா எல்லாரும் ஆண்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு மாற்றமும் யாருக்குமே எந்த நல்லதும் நடக்கல. இனிமேலாவது தமிழ்நாடு நல்லா இருக்கட்டுங்க. தளபதி உட்கார வைங்க சிஎம் சீட்ல. வருங்காலத்துக்கு வழி விடுவோம். வருங்காலத்துக்கு வழி விடுவோம். சார், சின்ன பசங்க எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்களே, எவ்வளவு தெளிவா அவங்க கிட்ட வேலிட் பாயிண்ட் 1000 பாயிண்ட் இருக்குங்க. அவங்க 200 ரூபாய்க்கு சும்மா வரல. எங்க வீட்ல என்னைய மீறி டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்களா? என்னைய மீறி சும்மா கூட்டம்னு சொல்றாங்க. எங்களை மீறி டிஎம்கே ஓட்டு போட்டுறாங்க. கேப்டன் இருந்தாரு, கேப்டனே அழிச்சிட்டாங்க. கேப்டன் இருந்தா அவர் நல்லது பண்ணிருப்பாரு. கேப்டன் எங்க தலைவர் வந்துட்டாரு. எங்க தலைவர் எதுவும் ஒழிக்க முடியாது. ஏன்னா பின்னாடி நாங்க இருக்கோம்.